தங்கத்துக்கு விலை ஏறிக்கிட்டே போகுதேப்பா, ஃபெட் ரேட் ஏதாவது கம்மி பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குமேப்பா அப்படிங்கிற கேள்விக்கு டிசம்பர் மாதம் ஃபெட் ரேட்டு கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி அமெரிக்காவினுடைய முக்கியமான ஒரு அரசியல் தலை சொல்லிருச்சு. அதனால் இப்போ ஃபெட் ரேட்டு இன்க்ரீஸ் ஆகுமா, டிக்ரீஸ் ஆச்சுன்னா தங்கத்தினுடைய விலை அதிகரிக்குமா, இப்படிங்கிற பல கேள்விகள் இருக்கலாம். தங்கத்தின் விலை நாளைக்கு கூட போகுதா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணணும்னா தமிழ் பட்சத்தில் அதற்கான காணொலியை பதிவு பண்ணியிருக்கோம். ஸோ தங்கத்தின் விலை எந்தெந்த காரணிகளால் பாதிக்கப்படுகிறது, எப்போது உயரும் எப்போது குறையும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே அதில் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பார்க்காத டிபி ட்ரூப்ஸ் தயவு செஞ்சு பார்த்துருங்க. அப்படின்னா இந்த பதிவில் அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் டீல் ஏதோ ஒத்து வரப்போகுதான். அமெரிக்கா உக்ரைனுக்கு 4 நாள் அவகாசம் கொடுத்தாங்கல்ல, 3 நாள் முடிஞ்சிருச்சு. இன்னும் ஒரு தினம் ஒன்றுமே செய்ய முடியாத நிலைமையில் உக்ரைன் இருக்காங்க. கடைசி பாயிண்டாக உக்ரைன் ஒரு வார்த்தையை எதிர்நோக்கி அமெரிக்காவை நோக்கியே சொல்லிட்டாங்க, என்ன அமெரிக்கா இப்படின்னு சொல்லி. அது இல்லாமல் உலகத்தில் பல செய்திகள் நடந்திருக்கு. எல்லாத்தையுமே பார்க்க போகிறோம். நான் உங்கள் விக்கி, இது உங்கள் தமிழ் விதை. ஷார்ட்டாக கொஞ்சம் செய்திகள். இந்த எரிமலைன்னு ஒன்று இருக்குது பார்த்துக்கோங்க. எரிமலை எப்போது வெடிக்கும் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஒரு கேள்வி. சில நேரங்களில் அடிக்கடி வெடிச்சிட்டு இருக்கும். சில நேரங்களில் ஒரு 4 வருஷம், 5 வருஷம், 10 வருஷம், 100 வருஷம், 200 வருஷம், இப்படிலாம் எரிமலை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் எத்தியோப்பியாவில் ஒரு எரிமலை சுமார் 12,000 வருடங்களுக்கு பிறகு சும்மா அதனுடைய கரும்புகையை வீசி தள்ளி இருக்குது அப்படிங்கிற அந்த விஷுவல்ஸ்லாம் பார்க்கும்போது மிரண்டுட்டோம். என்னடா இது, பூமியில் இப்படி ஒரு சம்பவமா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ 12,000 வருடங்களுக்கு முன்னாடி இருந்த ஒரு எரிமலை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே உள்ளே இருந்து இப்போ வெடித்து செதறி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அதனுடைய அந்த சாம்பல் சொல்லுவோம்ல, இல்லாட்டி கருநிற புகை, இந்த கருநிற புகை அப்படிங்கிறது 9 மைல் ஸ்கையில், வான்பரப்பில் 9 மைல் தூரத்துக்கு போனது அப்படிங்கிற அந்த செய்தியை பார்க்கும்போது கற்றது கையளவு கல்லாதது உலகளவு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, தெரிஞ்சதெல்லாம் தம்மான் துண்டு தான். நமக்கு தெரிய வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. அடுத்ததா என்னடா பெரிய கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டு, அதை மனிதர்கள் மட்டும்தான் வைக்க முடியுமா என்ன? இனி பார்த்துக்கோங்க எங்களுடைய ஆட்டத்தை, வெறித்தனமாக இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஹியூமனாய்ட்ஸ் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட 33 மைல்ஸ் 2 தினங்களில் ஒரு ஹியூமனாய்டு ஓடி இருக்குது அப்படிங்கிறதும், அப்படி ஓடுன அந்த ஹியூமனாய்டு இப்போது சீனாவினுடைய ஒரு நிறுவனத்தினுடைய தான். அந்த ஹியூமனாய்டு இப்போது கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டில் இடம் பிடித்திருப்பதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கிறது. ஸோ 2 தினங்கள் 33 மைல்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஹியூமனாய்டு எல்லாமே இப்படி ஓட வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நாம் தெருவில் நடக்க முடியும் நீங்கள் நினைக்கிறீங்க? வரும் காலத்தில் விசித்திரமான பல செய்திகளையும் நிறைய விஷுவல்ஸையும் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கலாம். தாய்லாந்தில் ஒரு பொண்ணு மயங்கிட்டாங்க, இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அவருடைய சகோதரர் எல்லாரும் சேர்ந்து அவங்களுடைய சவப்பட்டியில் அடைச்சி நேராக ஒரு புத்த கோவிலுக்கு முன்னாடி வச்சு பிரார்த்தனை செஞ்சுட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒரு சவுண்டு. என்னப்பா டக்குன்னு, யாருப்பா அது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த பக்கம்லாம் எதுவுமே இல்லை. மறுபடியும் டக்குன்னு ஒரு சவுண்டுன்னு பார்க்கும்போது, சவப்பட்டியிலேருந்து சவுண்டு வருதுப்பா, யாரோ சவப்பட்டியிலேருந்து கொட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற அந்த ஒரு பதட்டமான சூழ்நிலையில் சவப்பட்டியை திறந்து பார்க்கும்போது அந்த பெண் உயிருடன் வந்தார்கள் என்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது. சயின்ஸில் இதுக்கு நிறைய பெயர் இருந்தாலும் நம்ம ஆட்கள் இதை பார்த்துட்டாங்கன்னா ஆவி அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன ஆகுறது அப்படிங்கிறது உங்களுடைய கையிலேயே நான் விட்டுடுறேன். அடுத்ததா டைட்டானிக்கு இறந்தும் 1000 பொன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல யானையை, அதே மாதிரி தான் இந்த டைட்டானிக்கை பொறுத்த வரைக்கும் அது எப்படி மூழ்கியது அப்படிங்கிறது, ஒரு பனிப்பாறையில் மோதிருச்சு, 2ஆக உடைஞ்சிருச்சு. ஜஸ்ட் டைட்டானிக் படத்தில் இது காண்பித்தார்கள். ஆனால் உண்மையாக டைட்டானிக் எப்படி மூழ்கியது அப்படிங்கிறதுல 1008 குழப்பங்கள் இருக்குது. அதில் நிறைய பேர் உயிரிழந்திருப்பாங்கள்ல, அவங்களுடைய பொருட்கள் எல்லாத்தையுமே எடுத்திருப்பாங்க. அந்த பொருட்கள் எல்லாத்தையுமே ஏலத்துக்கு விடுவாங்களாம். அப்படி டைட்டானிக் கப்பல் முன்னாடி ஒரு ஜோடி நல்லா போஸ் கொடுத்து ஒரு புகைப்படம் எடுத்து அந்த புகைப்படம் வெளியாகி இருக்கிறது. அவங்க 2 பேருமே இறந்துட்டாங்க. பட் அவங்க 2 பேருமே இறந்ததில் அவங்க யூஸ் பண்ணக்கூடிய அவங்களுடைய பாக்கெட் கடிகாரம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாக்கெட் கடிகாரத்தை யாருக்கு கொடுக்கலாம்? ஆக்ஷனில், ஏலத்துக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்காங்க. பட் சாதாரணமாக இறந்து போயிட்டாங்க, அவங்களுடைய கை கடிகாரம் எதற்குப்பா அப்படின்னு சொன்னால், இல்லை அதில் இந்த டைட்டானிக்கை ஒட்டி இருக்கக்கூடிய சில கதைகளும் வருகிறதாம். அதாவது அந்த 2 ஜோடிகள் எப்படி இருந்தாங்க, அவங்க இறந்தபோது அந்த டைட்டானிக் கப்பல் எப்படி உடைந்தது அப்படிங்கிறதுக்கான என்டையர் ஒரு ஸ்டோரி இருக்குது போல். அதாவது டைட்டானிக் அந்த ஜோடி இருக்குல்ல, அதில் இன்னொரு ஜோடி, இந்த ஜோடி பயன்படுத்தின இந்த பாக்கெட் வாட்ச் அப்படிங்கிறது 2.3 மில்லியன்
அமெரிக்க டாலருக்கு ஏலத்துக்கு எடுக்கப்பட்டிருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஸோ ஏலத்துக்கு 2.3 மில்லியன் அமெரிக்க டாலர் கொடுத்த அந்த கை கடிகாரத்தை ஏன் எடுத்தாங்க அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. ஆனால் அதுக்கு காரணம் அது டைட்டானிக்கினுடைய கதையை சொல்லக்கூடிய ஒரு பாக்கெட் கடிகாரம் அப்படிங்கிறதுனால தான் அதை ஏலத்துக்கு எடுத்திருக்காங்க. முதல்ல சொற்பமான விலைக்கு தான் போகும் அப்படின்னு சொல்லி தான் அந்த ஏலத்தை ஸ்டார்ட் பண்ணாங்களாம். அதன் பிறகு தான் ஒரு கதை அப்படிங்கிறது உருவாகி இருக்கிறது. கதை உண்மையா பொய்யா, திரைக்கதை வசனம் எழுதுனது யார் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. பட் 2.3 மில்லியன் அமெரிக்க டாலருக்கு அது ஏலத்துக்கு போயிருக்கு. இப்படி அடுத்த செய்தியை பார்க்க வரும்போது தான் ரஷ்யா உக்ரைன் போரில் என்னப்பா ஆச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி உருவானது. அப்போ உக்ரைன் பெரிய அளவில் முடியலை. ஏன்னா அமெரிக்காட்ட நாங்கள் கெஞ்சி பார்த்துட்டோம், ரொம்ப பெரிய அளவில் கோபமாக பார்த்துட்டோம், நிறைய நாடுகளை வைத்து மிரட்டி பார்த்து விட்டோம். அந்த நேரத்துலையும் அமெரிக்கா எங்களுக்கு எதிராக ரஷ்யாவுக்கு ஆதரவான செயல்பாடுகளை தான் எடுத்திருக்காங்க. இப்போ கடைசியாக ஒரு பீஸ் பிளானை கொண்டு வந்திருக்காங்கல்ல, அது ஸ்டோலன் உக்ரைன் டெரிட்டரி த மெயின் ப்ராப்ளம் அப்படிங்கிறது தான். ரஷ்யா அந்த திருடப்பட்ட உக்ரைனுடைய இடங்களை ரஷ்யா கீப் பண்ணிக்கிடுவாங்க, அவங்களே வச்சுக்கிடுவாங்க, அது அவங்களுடைய டெரிட்டரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா சொல்லியிருப்பது தான் மெயின் ப்ராப்ளம். ஒருவேளை அந்த ப்ராப்ளம் இல்லைன்னா அமெரிக்காவினுடைய பீஸ் பிளானை கொஞ்சமாக நாங்கள் என்ன செஞ்சுருப்போம், அக்செப்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருந்துச்சு. ஆனால் இப்போது அப்படி அக்செப்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பே இல்லை என்கிறார் ஜெலன்ஸ்கி அவர்கள். ஸோ ஜெலன்ஸ்கி அவர்களை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா கொடுத்த அந்த ஒரு டைம் 4 நாளில் நீ சொல்லியிருப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அந்த 4 நாளில் பதில் எதுவும் சொல்ல போகிறது கிடையாது. கண்டிப்பாக உக்ரைன் அமெரிக்காவினுடைய முடிவுக்கு எதிரான சில முடிவுகளை எடுக்க போகிறாங்க. இந்த நேரம் அமெரிக்கா உக்ரைனுக்கான உதவியை நிப்பாட்டுவாங்களா, இல்லை பிற நாடுகள் உக்ரைனுக்கு ப்ரெஷர் கொடுப்பாங்களா அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்ததாக வெனிசுலா தான். வெனிசுலா அமெரிக்காவிடையே இருக்கக்கூடிய அந்த சிக்கல் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்குது. வெனிசுலாவினுடைய மாதுரோ அவர்கள் அந்த ஹீட்டை உணர ஆரம்பித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேர் சொல்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் வெனிசுலாவினுடைய சில கப்பல் நிறுவனங்களுக்கு பொருளாதார தடை அப்படிங்கிறத அமெரிக்கா கொடுத்து வருகிறது அப்படின்னு சொல்லி அவங்களுடைய செய்தியை வெளியிட்டு வருகிறார்கள். இப்போ வெனிசுலாவினுடைய வான்பரப்பில் விமானம் பறப்பது அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். ஸோ விமானத்தை கொஞ்சம் பார்த்து பத்திரமா பறக்க விடுங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. ஏன்னா வெனிசுலாவில் எப்போ வேணாலும் இந்த பிரச்சனை அப்படிங்கிறது தலைகீழ மாறலாம். அப்படி மாறும்போது ஒருவேளை அது ஒரு யுத்தமாக மாறும் பட்சத்தில் அங்கே பறக்கக்கூடிய விமானங்களுக்கு சேஃப்டி அப்படிங்கிறதே இருக்காது. அப்படி சேஃப்டி இல்லாத ஒரு இடத்தில் பறக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிறத நீங்களே தீர்மானித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிற ஒரு எச்சரிக்கை தான். இந்த எச்சரிக்கை காரணமாக 6 ஏர்லைன்ஸ் அப்படிங்கிறது இன்றைக்கி அவங்களுடைய ஃப்ளைட்டை ஃபுல்லாக கேன்சல் பண்ணியிருக்காங்க என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஸோ டென்ஷன் பீக்குக்கு வர இந்த வெனிசுலாவினுடைய வான்பரப்பை பயன்படுத்தக்கூடிய ஏர்லைன்ஸ் அவங்களுடைய சர்வீஸை நிப்பாட்டிடுவாங்க அப்படிங்கிறது இதன் வழியாகவே நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியுது. அடுத்ததா 2வது உலக யுத்தத்துக்கு பிறகு தைவான் சீனாவுடன் எப்படி இருந்ததோ, இல்லாட்டி அதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரியே மறுபடியும் தைவான் சீனாவுடன் இணையும், அதில் மாற்று கருத்தே கிடையாது அப்படின்னு சொல்லி ஜி ஜின்பிங் அவர்கள் கூறியிருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. ஏன்ட்ட சொல்லலை, ட்ரம்ப் அவர்கள்ட்டே சொல்லியிருக்காங்களாம். ஸோ ட்ரம்ப் அவர்களும் ஜி ஜின்பிங் அவர்களும் இன்றைக்கி தொலைபேசி வழியாக பேசி கொண்டார்கள் அப்படின்னும், அந்த நேரத்தில் தான் இப்போது அமெரிக்கா என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லும்போது தைவான் சம்பந்தப்பட்ட விஷயங்களை அமெரிக்காவுடன் நேரடியாக சீனா டிஸ்கஸ் செய்யப்பட்டதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. ஸோ இதுக்கு பின்னாடி ஏதாவது ட்ராமா இருக்கா, ஏதாவது டீல் இருக்கா அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையே அப்படிங்கிறதெல்லாம் போக தான் நமக்கும் தெரிய வரும். அக்டோபர் 7 அட்டாக் பிறகு இஸ்ரேல் அவங்களுடைய இராணுவ ஜெனரல்ஸ் இருக்காங்கல்ல, ஏகப்பட்ட பேரை மாற்றிருக்காங்களாம். இந்த இராணுவ ஜெனரல்ஸ் மேலே டவுட்ஸ் இருக்குது, இல்லாட்டி அவங்க சரியாக வேலை செய்யலை, அவங்க சரியாக ஹமாஸை அழிக்கலை, இப்படிங்கிற பல காரணங்கள் சொல்லப்பட்டு இஸ்ரேலினுடைய ஏகப்பட்ட ஜெனரல்ஸ் அவங்களுடைய பதவியிலிருந்து தூக்கி அடிக்கப்பட்டார்கள் என்கிற செய்தி இப்போது வெளியாகி இருக்கிறது. நைஜீரியாவில் கிட்டத்தட்ட 283க்கும் அதிகமான மாணவ மாணவிகள், ஒரு 12 டீச்சர்ஸ் கடத்தப்பட்டார்கள். அப்படி கடத்தப்பட்ட இந்த மாணவர்கள் 50 மாணவர்கள் தப்பிச்சு ஓடி வந்துட்டாங்க. இன்னும் 200க்கும் அதிகமான மாணவர்கள் அங்கே சிக்கியிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. நைஜீரியாலலாம் இது ஒரு தொடர்கதையாக இருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. பெல்ஜியத்திலும் நேஷனல் வைட் ஸ்ட்ரைக் அப்படிங்கிறத அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ரொம்ப பெரிய அளவில் ஆதரித்து வருகிறார்கள். அவங்க பட்ஜெட் அப்படிங்கிற பட்ஜெட் டீல்லாம் சரியானாலுமே அங்கே இருக்கக்கூடிய மக்கள் சில கோபங்களுடன் இருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய டிஜிட்டல் சட்டம் என்பது எல்லோருக்கும் பொதுவானதும் அது எல்லாரையும் கன்சிடர் பண்ணுற மாதிரி இருக்கணும் என்கிற ஒரு சின்ன எச்சரிக்கையை ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு அமெரிக்கா கொடுத்துருக்காங்க. அமெரிக்கா இப்படி ஒரு கண்டிஷனை போடுறதுக்கு முன்னாடி அமெரிக்காவினுடைய ஸ்டீல் டாரிஃப் இருக்குது பார்த்தீங்களா, அதை கம்மி பண்ணியிருக்காங்க ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு அப்படின்னு சொல்கிற தகவலும் வெளியாகி இருக்கிறது. ஸோ ஓவராலாக நிறைய செய்திகள் பார்த்துருக்கோம். இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் விதையில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.